கடுப்பு கடுப்பு கம்மான் ப்ரோ, நான் சொல்ற கதையை கொஞ்சம் கேளு ப்ரோ. குழந்தையிலே ஆரம்பிச்சுட்டாங்க என் டார்கெட்ட. ஒரு வயசுல நடக்கணும், 2 வயசுல பேசணும், 3 வயசுல பிறக்கணும். சொன்னா எப்படி ப்ரோ என்னால பிறக்க முடியும்? கடுப்பாவாம இருக்க முடியும். வளர்ந்த உடனே என்ன சேர்த்துட்டாங்க ஸ்கூல்ல, மண்டையில படிப்பு சுத்தமா ஏறல. 10th பாஸ் ஆன ஜோருல பறந்தனா ஆறுல, தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன் அடுத்த வருஷமே டாவுல. அப்ப நான் படிச்சுன்னு இருந்தது 11வது, நான் போய் சேர்ந்ததான் எங்கேயாவது. ஏன் கேரகாவல பாத்துட்டேன், என்னோட லைஃப்ல சேர்த்துட்டேன். காதல் மட்டும் எனக்கு விதி விலக்க அவளும் காட்டிட்டு போயிட்டா எனக்கு டாட்டா. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டேன், ஆனா வச்சுட்டேன் அரியர் 4. உடனே அப்பா கிட்ட இருந்து காலு, ரிசல்ட் என்னடா ஆச்சு, ஓன் கூட படிச்ச புள்ள எல்லாம் வேலைக்கு போச்சு அப்படின்னு அப்பா என்ன பண்ணிட்டாரு நச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு போனா ஓனர் காட்டுமா என் மேல கோவத்தை வீணா. 1ஆம் தேதி கிரெடிட், அது உடனே ஆகும் EMI டெபிட். இதுவே லைஃப் ஃபுல்லா ரிப்பீட். இதெல்லாம் மறந்து டூருக்கு போனா நடுவுல ஆக மாட்டது காரு ஆனா. சோ கடுப்பாயிட்டேன் ப்ரோ, ஃபைனலா என்ட்ரி ஆன மேரேஜ்குள்ள. அதுக்கப்புறம் தாண்டா லைஃப் ஃபுல்லா ஒரே தொல்லை. போதும் போதும் இதுக்கு மேல என்னத்த சொல்ல. பிறக்காமவே இருந்திருக்கலாம் அம்மா வயிற்றுக்குள்ள, அப்படி இருந்திருந்தா வந்திருக்காது எந்த விதமான தொல்லை. உனக்கு வேண்டிய அன்பு பாசம் விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட சப்ளை ஆகுது, உனக்கும் தர்றேன். கடுப்பா இருக்கு ப்ரோ, கடுப்பா இருக்கு ப்ரோ. டெய்லி ரிப்பீட் லைஃப், வீடு வேலை ஸ்லீப். எனக்கு இல்லட கேப்பு, மண்டே ஓடுற ஜாப்பு, ஃப்ரைடே போடுற மாப்பு, சண்டே அவுட்டிங் ஷாப்பு. இதான் என்னோட லுப்பு, ஃப்ளோகா போகுது நம்ம ரேப்பு. நானே வச்சுக்கிட்டேன் எனக்கு பெரிய ஆப்பு ப்ரோ.